மாநில செயற்குழு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழுவில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக எதிர்வருகிற ஏப்ரல் மாதம் முதல் 10 மாத காலகட்டத்திற்கு எங்கள் அமைப்பின் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற மக்களை நேரடியாக சந்தித்து ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தினை முன்னெடுக்க உள்ளோம். இந்த பிரச்சார இயக்கத்தினுடைய நோக்கம் நவீன உலகத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலும் அறிவுரையும் இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுகிறது. நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை இருக்கிறது. பெண்கள் பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு ஆளாக்கப்படக்கூடிய கொடுமைகளும் அதே போல மது போன்ற தீமைகளும் சமூக தீமைகளும் தலைவிரித்து ஆடுகிறது. இவற்றையெல்லாம் ஒழிக்கக்கூடிய வகையில் பல்வேறு அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் முகமது நபிகள் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கியிருக்கிறார்கள். தாம் வாழ்ந்த சமூகத்திலையும் இன்றைக்கு நாம் பார்ப்பதை போன்ற ஒழுக்கக்கேடான காரியங்கள் அனைத்தும் நபிகள் நாயகம் காலத்திலும் இருந்தது. எந்த ஆக்கப்பூர்வமான பிரச்சார திட்டத்தினை முன்வைத்து அந்த அநியாயங்கள் அக்கிரமங்களை எல்லாம் ஒழித்தார்களோ அதை தமிழக மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து சொல்லவிருக்கிறோம். பெண் உரிமையை நபிகள் நாயகம் எப்படி நிலைநாட்டினார்கள், பூரண மதுவிலக்கை எப்படி நபிகள் நாயகம் சாத்தியப்படுத்தினார்கள், மதுவில்லாத போதைப் பொருள் பழக்க வழக்கம் இல்லாத ஒரு இளைய சமூகத்தை நபிகள் நாயகம் எப்படி உருவாக்கினார்கள் என்கிற வகையில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை தெளிவான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இந்த பிரச்சார திட்டத்தினை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எதிர்வருகிற 10 மாத காலத்திற்கு இதை நாங்கள் செய்யவிருக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுபோல் இந்த செயற்குழுவில் நாங்கள் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு தீர்மானம், தமிழகத்தின் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். தேர்தலை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதற்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய இந்த வேளையில் வட மாநிலங்களில் பாஜக எவ்வாறு மதவாத அடிப்படையில் ஆட்சி செய்து முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான கிறிஸ்தவ மற்றும் பழங்குடியின தலித்து மக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தினை முன்வைத்து அங்கே ஆட்சியை பிடித்தார்களோ, சிறுபான்மை மக்களை, தலித்துகளை, பழங்குடியின மற்றும் கிறிஸ்தவ சமூகத்தை ஒடுக்கக்கூடிய வகையில் ஆட்சிகளை அங்கே நிலைநாட்டினார்களோ, அதுபோல ஒரு தீய நோக்கத்தோடு தமிழகத்திலையும் காலூன்ற முயற்சி செய்கிறார்கள். அப்படித்தான் நாங்கள் பாஜக, அதிமுக, பாமக கூட்டணியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்று சொன்னால் இவர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அந்த மாநிலங்களின் எப்படி நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மற்றும் பிஜேபி கூட்டணி ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுறாங்க. சிறுபான்மை மக்கள் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. அஸ்ஸாமில் என்ன பண்ணாங்க, வந்ததும் அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலையே அங்கே முஸ்லீம்களுக்கான நீண்ட நெடுங்காலமாக ஜனநாயக போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்து அவர்கள் பெற்றிருக்கிற இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிறார்கள். கர்நாடகாவில் தெல்ல தெளிவாகவே சொன்னார்கள், கடந்த கால சட்டப்பேரவையின் போது நாங்கள் வந்தால் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்றார்கள். அஸ்ஸாமில் ரத்து செய்வோம் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். அப்போ முஸ்லீம்கள் சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதைத்தான் இவர்கள் தாங்கள் மாநிலங்களில் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊபியில், உத்தரகாண்டில், ஏனைய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்கிறது, முஸ்லீம்கள் வீடுகளை மாத்திரம் குறிவைத்து புல்டோசரை கொண்டு இடிக்கிறார்கள். மாட்டிறைச்சியை உண்கிறார் அல்லது மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறார், மாட்டிறைச்சியை வாகனத்தில் ஏற்றிச் செல்கிறார் என்று சொல்லி அப்பாவி முஸ்லீம்களையும் அப்பாவி இந்து மக்களையும் தலித்துகளையும் அடித்தே கொள்ளுகிறார்கள். இதுதான் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் நடக்குது. அப்போ இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார்களேயானால், பாஜக, அதிமுக, பாமக போன்ற பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தால் தமிழ்நாட்டையும் அப்படிப்பட்ட சுடுகாடாக மாற்றி விடுவார்கள். முஸ்லீம் மதவெறுப்பை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள். கிறிஸ்தவ மக்களினுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பார்கள். அண்மையில் கிறிஸ்தவ தினத்தன்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்தது, அவர்கள் தங்களுடைய பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஒரு தார்மீகமான ஜனநாயகபூர்வமான உரிமை இருந்தும் அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கான அந்த உரிமையை வழங்கியிருந்தும் அதை பறித்தார்கள். தெருக்களில் நின்று கொண்டு
அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலான பொம்மைகளை விற்பனை செய்கிறார்கள், அதை அடிக்கிறாங்க, அதை அடித்து பறிக்கிறாங்க. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. தேவாலயங்களில் உள்ளே புகுந்து கிறிஸ்தவ மக்களின் மீது தாக்குதலை தொடுத்தார்கள். அப்போ இவங்க எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அங்கெல்லாம் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையும் அவர்களுடைய சொத்துரிமையும் அனைத்தும் கேள்விக்குறியாகிறது. தமிழ்நாட்டையும் அப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வருகிறார்கள். இதை நன்றாக தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி ஆட்சி செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலான அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழக முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற மிக முக்கியமான தீர்மானத்தை இங்கே நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அதே போல விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் நான் ஆட்சியை பிடிப்பேங்கிறாரு. ஆனால் அவருடைய அன்றாட செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது தற்போதைய சூழலில் அவருடைய எதிர்காலம் என்னவென்று நாம் சொல்ல முடியாது. தற்போதைய சூழலில் தமிழக முஸ்லிம்களினுடைய நம்பிக்கை பெற்றவராக விஜய் இல்லை. காரணம், அவருக்கு அதற்குரிய அரசியல் பக்குவமும் இல்லை. முழுமையான ஒரு அரசியல்வாதியாக இன்னும் அவர் மாறவே இல்லை. நேரான சிஎம் சீட்டுக்கு வந்துடுவேன் சொல்கிறாரே ஒழிய அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பிரச்சாரங்களோ ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களோ எதுவும் அவரிடத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுதே அதற்கே குரல் கொடுக்க இயலாதவராக இருக்கிறார். தன்னுடைய சினிமா படத்தை பாஜக அரசு தடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த காரணமும் இல்லை. அவர் ஒரு சினிமா படம் நடிக்கிறார், அந்த படத்தை வெளியிடுவதற்கு பாஜக அரசு தடுத்து வைத்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்த நாடே தெரியும், நாட்டுக்கே தெரியும். எல்லா ஊடகங்களும் அவற்றை பேசுகிறார்கள். பேச வேண்டிய விஜய் பேசாமல் இருக்கிறார். அப்போ முஸ்லீம் இளைஞர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இவர் பிஜேபி எதிர்த்து பேசுகிறதுக்கு அச்சப்படுறாரு என்கிற ஒரு நிலை இருக்கிறது. கடந்த காலங்களில் முஸ்லீம்களின் 1-2 விவகாரங்களில் கருத்து தெரிவித்தார். அதை முஸ்லீம்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் சமீபத்திய அவருடைய போக்குகள் முஸ்லீம்களின் முழுமையான நம்பிக்கையை பெறும் வகையில் இல்லை என்பதால், குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏதேனும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அவங்க எதை சரி நம்புகிறாங்களோ அந்த கருத்தை சொல்லலாம், அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் தத்தமது கருத்தை சொன்ன வேளையில் இவர் அமைதியாக இருக்கிறார். கேட்டால் அமைதியாக இருப்பதே ஒரு அரசியல் என்று அவருடைய கட்சி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க. அமைதியாக இருப்பது எப்படி ஒரு அரசியல் ஆகும்? 2 சமூக மக்கள் மத்தியில் தேவையற்ற ஒரு பதட்டம் திட்டமிட்டு விஷமிகளால் பரப்பப்படும் பொழுது அங்கே அவர்களை அமைதிப்படுத்தக்கூடிய வகையிலான உண்மை என்னவோ அந்த உண்மையை சொல்லணும். சட்டத்தின்படியான நீதி நேர்மை என்னவோ அந்த நேர்மையை மக்கள் மத்தியில் பறைசாற்றணும். அதுபோன்ற இடங்களில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, அமைதியாக இருப்பதே பெரும் அரசியல் யுக்தி என்று சொல்வது, அப்படிப்பட்ட அரசியலை தமிழக முஸ்லிம் இளைஞர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக இல்லை. அதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஈரான் பிரச்சனை. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் இந்தியாவினுடைய போக்கு வெளிநாட்டு அயல்நாட்டு பிரச்சனைகளின் போது எப்படிப்பட்ட ஒரு நடுநிலை வகிக்க வேண்டுமோ அதை ஆரம்ப கட்டங்களில் வகிக்க தவறிவிட்டார்கள். இன்றைக்கி பாருங்கள், எங்கோ நடைபெறக்கூடிய ஈரான் பிரச்சனை என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது. நம்முடைய வீட்டில் அடுப்பெறியக்கூடிய வகையில் உள்ள ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கிறது. கேஸுக்கு தட்டுப்பாடு. நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள வியாபாரிகள், அன்றாட கடை போட்டு நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் வணிக வியாபாரிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிக்கப்படக்கூடிய நிலை அளவிற்கு அந்த பிரச்சனை செல்கிறதா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் போடக்கூடிய அநியாயமும் அவர்களினுடைய அக்கிரமம் தான் காரணம். இவங்க தான் பெரிய நாட்டாமை போன்று நினைத்து கொண்டு பிற நாடுகளின் விவகாரத்தில் போய் தலையிடுறாங்க. அப்படி தலையிடும் பொழுது அது பெரும் யுத்தமாக மாறுகின்ற பொழுது ஒட்டுமொத்த உலகத்தின் இயல்பான போக்கையுமே அது பாதிக்கிறது. இன்றைக்கி நாம் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று சிக்கி கொண்டிருக்கிறோமா இல்லையா? இங்கே நிற்கக்கூடிய நம்ம அனைவருமே ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ வீடுகளுக்கு கேஸ் தேவைன்னு புக் பண்ணோம்னா முன்னிலையெல்லாம் அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. புக் பண்ணால் வந்துட போகுது. இன்றைக்கி புக் பண்ணோம்னா நாளைக்கு வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்க? 20 நாள் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அடுத்து இல்லை 25 நாளுன்னாங்க. இல்லை 35 நாள் வெயிட் பண்ணணுங்கிறாங்க. அப்போ இந்த பாதிப்பு யாருக்கு? முஸ்லீமுக்கு மட்டும் வரக்கூடிய பாதிப்பா? எல்லா இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த அளவுக்கு பாதிப்பு ஏன் போகுதுன்னா, சர்வதேச பிரச்சனைகள் வரும் பொழுது வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நாம ஒன்று மத்தியஸ்தம் பேசணும், இல்லை நடுநிலை வகிக்கணும், இல்லை இந்த பிரச்சனையில் கருத்து சொல்ல விரும்பலன்னு அமைதியாக இருந்துடணும். இரு தரப்பின் எந்த தரப்பின் கோபத்திற்கும் ஆளாகாத வகையில் ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்திய அரசு கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணாங்க? அப்படியான பிரச்சனை உக்கிரத்தை அடையக்கூடிய வேளையிலேயே இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போகிறார். இஸ்ரேல் நம்முடைய ஃபாதர் லேண்டுங்கிறார். இஸ்ரேல் எப்படி நமக்கு ஃபாதர் லேண்டு ஆகும்? அது எப்படி நமக்கு தந்தை நிலமாக மாறும்? நமக்கும் அந்த நிலத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? தந்தை நிலம் என்று சொல்வதற்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர்களின் தவறான சித்தாந்தத்தை தவிர
அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிற அந்த அராஜக தன்மை தவிர நமக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவங்கள போய் நம்ம ஏன் ஃபாதர்லேண்டுன்னு சொல்லணும்? அப்போ ஈரானினுடைய கோபம் நம்மின் மீது திரும்பிவிடக்கூடும். அதனால் இந்திய மக்கள் நாம பாதிக்கப்படுற ஒரு நிலை உருவாயிரும். அப்போ இப்போவும் ஒன்றும் மோசம் போயிடல. ஈரான் பாதிக்கப்பட்ட பொழுது அநியாயமான முறையில் அமெரிக்கா ஈரானின் மீது குண்டுமலை வீசிய பொழுது இந்திய மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் ஏகாதிபத்திய போக்கிற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தார்கள். அதை ஈரான் நினைவு கூர்ந்து இந்த பிரச்சனையில் ஹுர்முஸ் ஜலசந்தியை இந்தியாவிற்கு ஈரான் எந்தவித நிபந்தனையும் பற்றி திறந்துவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வைத்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் எல்லோருமே முஸ்லீம்களுடைய ஓட்டுக்களை வேணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எங்களுடைய அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனை என்ன என்பதை எந்த அரசியல் கட்சிகளும் உரிய விதத்தில் கவனம் கொடுக்க தயங்குகிறார்கள். நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு தமிழ்நாட்டில் 3.5% இடஒதுக்கீடு இருக்கிறது. இது போதுமானதாக இல்லை. இந்த 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும். இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாங்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறோமோ அதற்கு தக்க தரணுங்கிற கோரிக்கையை நீண்ட நெடுங்காலமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதனையும் இந்த நேரத்தில் ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.